சிதம்பரத்துல ரொம்ப பழமையான பள்ளிவாசல், நவாப் பள்ளிவாசல். செய்திகள்ல என்ன வந்ததுன்னா, இரு பிரிவினருக்கு இடையே மோதல் அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்தது. அப்புறம் அது போய் என்ன இந்த இரு பிரிவினர்களிடையே என்ன மோதல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாரம்பரியமாக அந்த பள்ளிவாசலுக்கு சொந்தமானவர்கள் அந்த பள்ளிவாசலை அவர்களிடமே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவினர், இல்ல இல்ல இது நாங்க எடுத்துக்கொள்ள வேண்டும், இதை நாங்கள் அபகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பிரிவினரும் கடுமையான மோதல் வருகிறது. அப்புறம் காவல்துறை அதுல ஈடுபடுறாங்க. இன்னும் ஒரு சமாதான பேச்சோ எந்த ஒரு சமாதானமும் எட்டப்படவில்லை. ஆனா பரம்பரையாக இருக்கக்கூடிய பள்ளிவாசலை அபகரிக்க சில பேர் முயற்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் செய்தி சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழகத்தை பொறுத்தவரை தொடர்ந்து நாம செய்திகளை பேசிக்கொண்டு இருக்கிறோம். பலமுறை சொல்லியிருக்கோம், கவனத்துக்கு கொண்டு இருக்கோம். இந்த ரேடிக்கல் இஸ்லாம், பயங்கரவாதத்துக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள், அதற்கு ஆதரவாளர்கள் இப்ப தடை செய்யப்பட்ட PFI இருந்து விலகி வேற முஸ்லிம் அமைப்புல இருப்பாங்க, தொடங்கி இருப்பாங்க. அந்த PFI மைண்ட் செட் இருக்கும். PFI தடை செய்யப்பட்டதே தவிர அது உள்ள ஆட்கள் அங்க தானே இருக்காங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் DYFI, இது SDPI போன்ற அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள், இப்படிப்பட்டவர்கள் வஹாபிசத்தில் அந்த தீவிரமா இருக்கக்கூடியவங்க, பேன் இஸ்லாமிக், உலகம் முழுக்க ஒரே போல இருக்கணும்னு நினைக்கூடியவர்கள், இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு மசூதியாக, தர்காவாக, ட்ரஸ்ட், இதெல்லாம் இவங்க போய் கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஏற்கனவே பாரம்பரியமா அந்த தர்காவையோ அல்ல மசூதியோ அந்த பள்ளிவாசலையோ இந்த ட்ரஸ்டையோ முக்தவழின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவங்க என்ன பண்றாங்க, தேர் வாய்ஸஸ் ஆர் நாட் ஹர்ட். புதுசா இருக்கக்கூடிய ரேடிக்கல் இஸ்லாமிஸ்ட் இவங்க தான் என்ன பண்றாங்கன்னா அதை கைப்பற்றி எல்லாத்தையும் மாத்திட்டு இருக்காங்க. இது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. நீங்க தெளிவா நான் கண் கூட பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு யாராவது பக்கத்துல முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருப்பாரு, ஒரு முஸ்லீம் பொம்பளை இருப்பாங்க, பாத்தீங்கன்னா நமக்கு அவங்களுக்கு பெரிய வித்தியாசம் இருக்காது. அந்த முஸ்லீம் பொம்பளை பார்த்தா நம்மள மாதிரியே நம்ம வீட்டு பொம்பளை மாதிரி வளையல் போட்டுப்பாங்க, மூக்குத்தி வச்சுப்பாங்க, கண்ணில் மையிட்டுக்குவாங்க, நெத்தியில பொட்டு மட்டும் தான் இருக்காது, பெரிய வித்தியாசம் இருக்காது. இன்றைக்கு அதே அந்த முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த பெண் எப்படி இருக்காங்கன்னா, ஒரு பர்தாக்குள்ளார கருப்பு உடைக்குள்ளதான் இருக்காங்க. இதான் வஹாபிசம். எல்லா முஸ்லீம் சாதாரணமா ஒரு முஸ்லீம் பையன் சாதாரணமா இருப்பான், முஸ்லீம் பையன் தெரியாது. இன்னைக்கு பார்த்தா சின்ன பையன் ஸ்கல் கேப் போட்டு அந்த ட்ரெஸ் கோட்ல இருக்கான். எல்லா இடத்துலயும் இந்த ஹலால் முறை. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் முழுக்க ஒரே விதமான இஸ்லாமிய சிந்தனை, ஒரே விதமான இஸ்லாமிய அந்த யூனிஃபார்மிட்டி கொண்டு வரணும் என்பதற்காக ஒரு பெரிய முயற்சி நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தேசம் என்பதை தாண்டி, எல்லை தாண்டி ஒரு பாசம், இஸ்லாத்தின் ஒரு பாசம், இது கொஞ்சமாக ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு பகுதியாக தான் நீங்க சொன்ன செய்தியை நான் பாக்குறேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சிதம்பரத்துல என்ன இருக்குன்னா, பரம்பரையா ஒரு ட்ரஸ்டி அவங்க அந்த சிதம்பரம் பள்ளிவாசல அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அது நடந்துட்டு இருக்கு. அதுக்கான ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்ப என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னதுபடி இந்த ரேடிக்கல் இஸ்லாம் குரூப்பை சேர்ந்த சில பேர் அந்த மசூதி அந்த ட்ரஸ்ட்டை கேப்சர் பண்றாங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, பரம்பரையா இருக்கக்கூடியவங்க உடனே போய் கவர்மெண்ட் இந்த மாதிரி சொல்லி எங்களை இது மாதிரி பண்றாங்க. அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கணும், பாதுகாப்பு கொடுக்கும். யாருக்கு? பரம்பரையாக இருக்கக்கூடிய. அது என்ன பண்றாங்கன்னா, சில சமயம் நம்ம சுப்ரீம் கோர்ட்ல, நம்ம கோர்ட்லாம் விசித்திரமா ஒரு தீர்ப்பு வரும். ஒருத்தர் தப்பு பண்றான், இவன் தப்பு பண்றான்னு நீதி கேட்கறான். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, 2 பேருக்கு சமமா பிரிச்சு கொடுக்குறேன் லேண்ட, வந்திருக்கு இல்லையா? அந்த மாதிரி இவங்க என்ன சொல்லிட்டாங்க, பரம்பரையா இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கும் இந்த கமிட்டியில் இருப்பாங்க, புதுசா 2 பேர் சேர்ந்து இருங்க அப்படி கவர்மெண்ட். சரி, அப்படி சொன்னது கூட செயல்படுத்த முடியல. இப்ப என்னன்னா, அதுக்குதான் வந்திருக்காங்க இவங்க. வந்தா பெரிய கலாட்டா, அடிதடி, சண்டை, யூசிங் மசில் பவர். ஏற்கனவே பரம்பரையா இருந்த அந்த தர்கால இருந்தவங்க யாருமே வரக்கூடாது என்று இந்த பூசா வந்தவங்க எல்லாம் சேர்ந்து பெரிய அளவுல போராட்டம் நடத்தி வன்முறை மூலமாக இதை தடுக்கிறார்கள். அப்ப கவர்மெண்ட் கொடுத்த அந்த டைரக்ஷன் என்னாச்சு? கவர்மெண்டோ சட்டமோ they have no power. இந்த ரேடிக்கல் இஸ்லாம் குரூப் தான் they have the ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் கையில எடுத்து ஆடிட்டு இருக்காங்க. இதான் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அதனால இதே போல தொடர்ந்து பல உதாரணங்கள் நம்ம சிடிவில பேசியிருக்கோம். திருவள்ளிக்கணில் இதே போல அந்த ஆர்காட் நவாப் அந்த குரூப் அந்த மசூதி பத்தி பேசணும். அதிராம்பட்டினத்துல இதே போல ஒரு ட்ரஸ்ட் இதே போல கேப்சர் பண்ண பெரிய முயற்சி பண்ணாங்க, நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால இது ஒவ்வொரு மசூதியாக, ஒவ்வொரு தர்காவாக, ஒவ்வொரு ட்ரஸ்டாக திட்டமிட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பெரிய தேசியத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து. பயங்கரவாதிகளுடைய கையில
இஸ்லாம் போயிடும். ஏன்னா மசூதிங்கிறது அந்த சென்டர் ஆஃப் வர்ஷிப். அதை அவங்க கேப்சர் பண்ணிட்டான்னா அங்க வரக்கூடிய எல்லாமே இவங்களை தலையாட்டக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். அதனால இப்படிப்பட்ட பெரிய ஆபத்து இருக்கிறது. இதை சரி செய்வதற்கான முக்கிய பொறுப்பு முஸ்லிம் கிட்ட தான் இருக்கு. இதை பார்த்து கொண்டு ஐயோ இப்படி நடக்குது, இது தப்பு என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் இறங்கி போராடாவிட்டால் நாளைக்கு என்ன ஆகும்னா ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதனால இதை தடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு பங்கு அவர்களுக்கு இருக்கிறது. அமைதியை விரும்பக்கூடிய முஸ்லிம்கள், பயங்கரவாதத்தை எதிர்க்கக்கூடிய முஸ்லிம்கள் தோள் சேர்ந்து தோள் கொடுத்து இதை கடுமையாக எதிர்க்க வேண்டும்.